ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க. நம்ம பூஜாவுடைய காட்டன் கம்பெனி இருக்கு இல்லையா, அதாவது பஞ்சு அதை பற்றின ஒரு கம்பெனி. அதில் இந்த இலக்கியா, ரேவதி, அதுக்கப்புறமா நம்ம ஜானகி, இவங்க 3 பேருமே தனித்தனியாக போய் பூஜாவை மீட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் அங்கே இவங்களுடைய கஷ்ட நஷ்டம் எல்லாத்தையும் சொல்லி அங்கே இருந்துக்கிட்டு அவங்ககிட்ட வேலையை வாங்கிடுறாங்க. இதெல்லாம் ரேவதிக்கும் அவங்க கம்பெனிலே போய் ஏதாச்சும் ஒரு சின்ன வேலை கிடைச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அவங்க வேலை வாங்க. அதுக்கப்புறமா ஜானகிக்கும் வேலை கன்ஃபார்ம் ஆகிடுது. அதுக்கப்புறம் இலக்கியா வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களில் யார் சூப்பர்வைசர் வேலைக்கு கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம இலக்கியா தான் தேர்வு செஞ்சு போயிருக்காங்க, செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறம் நீங்கள் நாளைக்கே ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரையும் சொல்லிடுறாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், ரொம்ப லக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம இலக்கியாவை அவங்கள உங்கள் ஹஸ்பண்டும் ரொம்ப லக்கிங்க, அவருக்காக நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூஜா சொல்ல, ஆனால் 2 பேருமே ஒருத்தரையே தான் சொல்கிறது. செம காமெடியாக இருக்கு. இன்னும் நம்ம பூஜா நான் ஏற்கனவே கௌதம் அப்படின்றவர் என் வாழ்க்கை துணையாக நான் தேர்ந்தெடுத்துட்டேன், எப்போ அவர்கிட்ட நான் காதலை சொல்ல போகிறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் காதல் கனவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனவு உலகத்துக்குள்ளே போயிட்டா. உடனே நம்ம இலக்கிய மேடம் என்னாச்சு மேடம் அப்படின்னு சொல்ல, அதுவா ஒன்றும் இல்லை, நான் ஏற்கனவே என்னுடைய லைஃப் பார்ட்னரை தேர்ந்தெடுத்துட்டேன், அவரை எப்போ பார்க்க போகிறேன் பேச போகிறேன்னு சொல்லிட்டு தான் என்னுடைய எண்ணம் ஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு இவங்க சொல்ல, சரிங்க மேடம் உங்களுடைய கல்யாணம் நல்லபடியாக நடக்க ஆல் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு வேலையில் ஜாயின் பண்ணிக்கோங்க சொல்ல உடனே அவங்களும் வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. வீட்டுக்கு போய் பார்த்தா வீடு பூட்டி இருக்குது, வீட்டில் யாரையுமே காணும். ஐயையோ என்னடா இது, என்னாச்சு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா அப்படியே ஒரு மாதிரியே நின்றுட்டுருக்காங்க. ஒரு வேளை கோவிலுக்கு போயிருப்பாங்களா, இல்லை மார்க்கெட் போயிருப்பாங்களா, என்ன ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியா அங்கேயே வெளியிலே நின்றுட்டுருக்கேன். அதுக்கப்புறமா இந்த ரேவதியும் ஜானகியும் தனித்தனியாக வராங்க. வந்ததுக்கப்புறமா யார்கிட்ட இருக்குது சாவி, எங்கே போயிருந்தீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுவா அங்கே எங்கன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி பதில் சொல்கிறாங்க. உடனே இப்போ ஒழுங்கு மரியாதையே உண்மையை சொல்ல போகிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு இவங்க கேட்க, அந்த நேரத்தில் நம்ம கௌதம் உள்ள வர, நான் வேலைக்காக தான் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, செம்மையாக ஏன் திட்டி விட்டுறா நம்ம கௌதம், உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையம்மா, எம்மா என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, நான் வேலை இல்லை அதனால் நீங்கள் வேலைக்கு போங்க நான் உங்களை கேட்டேன்னா, அதுவும் இல்லாமல் நீங்கள் வேலைக்கு போய் நான் வீட்டில் இருக்கிறது என்னால் அதை பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன்னு நீங்கள் நினச்சி பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இல்லைப்பா வேறு என்னப்பா பண்ணுறது, இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு நம்ம எல்லாருமே வேலைக்கு போனால் தான் நம்ம குடும்பத்தை ரன் பண்ண முடியும், எல்லோரும் நல்லபடியாக சாப்பிட்ணும் எல்லாம் இருக்குல்ல, ஏன்ப்பா என்னை வேலையால் மேலே பார்க்குறீங்க, எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்பட்டால் தான் நாளைக்கு நல்லா இருக்க முடியும் அப்படின்னு சொல்ல, நல்லா புரியுதுமா நான் இல்லைன்னு சொல்ல அப்படின்னு சொல்ல, இல்லை நாளைக்கு மட்டும் நான் வேலைக்கு போகலன்னா கண்டிப்பாக இந்த வீட்டில் தண்டை சோறில் உட்காந்து என்னால் சாப்பிட்ருக்க முடியாது அப்படின்னு ஜானகி சொல்ல, ஐயோ என்னம்மா என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்க, என்ன தான் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்ல, எனக்கு என் ஆசை முழுக்க என் பையன் ராஜா மாதிரி இருக்கணும், அவன் வேலைக்கு போனாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி நான் போய் தான் அவன் அப்படின்னு சொல்ல, அப்படியே சண்டை முத்திடுது. உடனேயும் நீங்கள் போகக்கூடாது சொல்லிட்டேன், நாளைக்கு கண்டிப்பாக எனக்கு வேலை கிடச்சிடும், நான் வேலைக்கு போக தான் போகிறேன், அதுக்கப்புறம் என்ன வேணால் பார்த்துக்கலாம், நீங்கள் போகக்கூடாதுன்னா போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, அன்னைக்கு நைட் அப்படியே சண்டையிலே இருக்குது. அதுக்கப்புறமா சாப்பிட்றப்ப மறுபடியும் இது ஆரம்பிக்குது. இங்கே யாருமே சாப்பிடாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்க, இலக்கியா சமையல் செஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் இப்போ சாப்பிட்டு தான் ஆகணும், சாப்பிட்லன்னா நான் அவ்வளோதான் கோச்சிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கௌதம் சொல்ல, நீ அதெல்லாம் சொல்லாத, ஏன்னா நாங்கள் வேலைக்கு போகக்கூடாது நீ சொல்லக்கூடாது, நான் நீ கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் பார்க்குறேன், ஆனால் நீ ஏன் அப்படி சொல்கிற, நான் சொல்கிறதுல உனக்கு நம்பிக்கையே இல்லையா, ஏன் நாங்கள் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கேட்க, இல்லைம்மா நீங்கள் கஷ்டப்பட்டு வேலைக்கு போகிறது நான் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றதா அது எனக்கு பிடிக்கல, நீங்கள் இனிமேலும் வயசான காலத்தில் கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் பார்க்குறேன், நீங்கள் ஏன் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு இவருக்கு சொல்ல, இல்லைப்பா எங்களுக்கும் மனசு அப்படின்ற ஒன்று இருக்குது, நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல, நாளைக்கு நாங்கள் வேலைக்கு போய் ஏதாவது தீருவோம், நீ அதை எதுவும் பண்ண சொல்லக்கூடாது, அப்படி சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் ரொம்ப கஷ்டமாயிடும் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல, சரிங்கம்மா உங்கள் விருப்பப்படியே போங்க, ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப இது பண்ணி உடம்பை வருத்திக்கிட்டு நீங்கள் வேலைக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல, சரிப்பா எனக்கு கஷ்டமாக இருக்கிற வரைக்கும் நான் போகிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிற சூழ்நிலை கண்டிப்பாக நான் வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகியும் ரேவதியும் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, இப்போ தான் எல்லோரும் உட்காந்து அழகாக சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. இனிமேலும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டிக்கின்னு எல்லாம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அடுத்த வேலை என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நாளைக்கு காலையில் எல்லோரும் வேலைக்கு போகிறாங்க. ஏன்னா அப்போ தானே எல்லாருடைய கஷ்டமும் தீரும். அதனால் அதுக்கப்புறம் இலக்கிய சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட இலக்கிய சீரியலில் யார் யார் உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸ் தெரிவிங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.